அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு பகுதியில் யூனிட் 3 கீழே இருக்கக்கூடிய குப்தர்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருந்தால் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் பற்றி ஒரு 65க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு 30 வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் 2 வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் குப்தர்கள் பற்றி எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த டாபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது குரூப் 4 நியூ சிலபஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அலகு 3. ஓகே, அலகு 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய குப்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி ஒரு 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, வினாக்கள் பார்க்கலாம் வாங்க. முதல் வினா, குப்த பேரரசின் தேசிய சின்னம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தேசிய சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருடா. அதாவது கருடன் தான் அவங்களுடைய தேசிய சின்னம். அடுத்த வினா, குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் கேட்டிருக்கிறாங்க. குப்தர்கள் பார்த்தீங்கன்னா முடியாட்சி அப்படிங்கக்கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது முடியாட்சினா வேற ஒன்றும் இல்லை, அவங்க பரம்பரையாக அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஓகேவா? அடுத்த வினா, இந்தியாவில் இந்து பண்பாடு, ஓகே, இந்து பண்பாடு டேஸ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்து பண்பாடு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஆட்சி காலங்களில் தான் உச்சத்தை அடைஞ்சிருக்கும். அடுத்த வினா, எந்த வம்சம் சமஸ்கிருதத்தை நாட்டின் மொழியாக அங்கீகரித்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் லாங்குவேஜாக ரெகக்னைஸ் பண்ணது எதுன்னு, எந்த டைனஸ்டின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குப்த வம்சம். ஓகே, இவங்க தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து நாட்டின் ஒரு மொழியாக அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா, குப்த அரசின் பெரும்பாலான காசுகள், அதாவது குப்த அரசுலேருந்து நிறையா காசுகள் வெளியிட்டாங்க. அதில் மேக்சிமமாக காசுகளில் அரசர் டேஸை பிடித்துள்ளதை உணர்த்துகிறது. ஓகேவா? மேக்சிமம் காயின்ஸில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள் வில்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் தான் அதில் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? வில்ல பிடிச்சிக்கிட்டு இருந்த உருவம். அடுத்த வினா, குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குக. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடு, அதாவது இந்த காலவரிசைப்படி அடுக்குக அப்படிங்கிற மாதிரி மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த வரலாறு பகுதியில் இருந்து ஒன்று குப்தர்கள் பற்றி கேட்பாங்க, இல்லைனா டெல்லி சுல்தான் பற்றி கேட்பாங்க, இல்லைனா முகலாயர்கள் பற்றி கேட்பாங்க, இல்லைனா மராட்டியர்கள் பற்றி கேட்பாங்க, இல்லைனா தென்னிந்திய அரசுகள் பற்றி கேட்பாங்க. அதனால் நீங்கள் வரலாறு படிக்கும்போது எந்த ஒரு அரசு படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அவங்களுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டரை எழுதி ஒன்று மனப்பாடம் பண்ணிடுங்க. இல்லைனா நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற தேவை இருக்காது, அப்படியே மைண்டில் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அவங்களுடைய பேரை மனப்பாடமாவது பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, எப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான். அவங்களுக்கு அப்புறமா கடோத்கஜர். ஓகே, அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதற்கப்புறமா வந்தவங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அதற்கப்புறமா வந்தவங்க இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா வந்தவங்க குமாரகுப்தர் வருவாங்க. ஸோ அதற்கப்புறமா ராமகுப்தர். இவங்க அதுக்கப்புறமா இரண்டாம் குமாரகுப்தர். ஓகே, அதுதான் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, ஸோ அதே தான் வேறு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அந்த காலவரிசைப்படுத்துக தான் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் வருவாங்க. அதற்கப்புறமா கடோத்கஜர். ஓகேவா? கடோத்கஜர் வருவாங்க. அதுக்கப்புறமா முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறமா வரவங்க சமுத்திரகுப்தர். அதற்கப்புறமா வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதற்கப்புறமா வரவங்க குமாரகுப்தர். இதற்கப்புறமா வரவங்க தான் ஸ்கந்தகுப்தர் எல்லாமே. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா அதே மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க, அதே காலவரிசைப்படுத்துக்க தான். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஒவ்வொரு வினாலையும் ஒரு சில ஆட்சியாளர்கள் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த வினாக்கள்னால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நீங்கள் வருஷப்படி எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவில் என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது கொஞ்சம் லிஸ்ட்டில் கீழே தான் வருவாங்க. அதுக்கப்புறமா வந்தவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். அதுக்கப்புறமா புருகுப்தர், புத்தகுப்தர். ஓகேவா? இந்த டைனஸ்டி பற்றி படிக்கும்போது நீங்கள் தெளிவாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் மெயினாக வருவாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேர் எல்லாமே நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வினா, பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். ஓகேவா, அவங்க தான் குமாரதேவியை வந்து மணந்திருப்பாங்க. அடுத்த வினா, குப்த சகாப்தத்தை, ஓகேவா, குப்த அரசை தோற்றுவிச்சவர் அப்படிங்கிறவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வருவாங்க. ஆனால் குப்தர்கள் பெரிய அளவுக்கு அவங்கள வந்து டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா நிறையா மற்ற நாட்டு இளவரசிகளை கல்யாணம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலியம் நாடுகளை இணைச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய போர்கள் மூலமாகவும் இணைச்சிருப்பார். அதனால் குப்த இரா, அதாவது குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டி கொண்டவர். ஓகேவா, ஹூ அடாப்டட். ஓகே, இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அடாப்டட். ஓகேவா, இந்த பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலங்களில் நிறைய பேருக்கு வழங்கியிருப்பாங்க. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பட்டப்பெயரை தனக்கு சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, கவிராஜா என்ற புகழை பெற்றவர். ஓகேவா, கவிராஜா அப்படிங்கிற புகழை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா, சந்திரகுப்தருக்கு அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்தவர் தான் சமுத்திரகுப்தர். அடுத்த வினா, இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க, சமுத்திரகுப்தர் தான். ஓகே, சமுத்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கும். கவிராஜா, அது மட்டும் இல்லாமல் மகாராஜாதி ராஜான்னு இவருக்குமே ஒரு பட்டப்பெயர் இருக்கும். அதை பற்றி வினாக்கள் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்திய நெப்போலியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த வினா, ஹரிசேனர் இவரது அவைக்கள புலவர், அதாவது யாருடைய அவையில் புலவராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவையில் தான் புலவராக இருந்திருப்பாங்க. யார்? ஹரிசேனர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வினா, இதே வினாவை எக்ஸாக்டாக 2 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த அலகாபாத்தில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள் பற்றி நிறையா வினாக்கள் திரும்ப திரும்ப வேறு விதமாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. ஓகே, என்ன வினான்னு பார்க்கலாம். அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய காலத்தை சேர்ந்தது. அடுத்த வினா, ஸோ அதே தான், சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சியை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அலகாபாத் கச்சுன் கல்வெட்டு. அடுத்த வினா, அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் டேஸ் ஆவார். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சமுத்திரகுப்தரோட அமைச்சர் யார்? ஹரிசேனர். ஹரிசேனர் தான் இந்த அலகாபாத் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பார். ஓகே, ஹரிசேனர். அடுத்த வினா, டேஸ் என்பவரின் கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். ஓகே, இதற்கு முன்னால் பார்த்தது தான். ஸோ இப்படி தான் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த வினாக்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அதனால் ஓல்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வினாக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகே, சமுத்திரகுப்தர் பற்றி ஹரிசேனர் வந்து அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சிருப்பார். அடுத்த வினா, சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு. அடுத்த வினா, அதே வினா தான் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகளை அலகாபாத் கல்வெட்டில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை பிரிவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா எத்தனை வரிகளில் இடம்பெற்றது. ஓகேவா, 20 வரியா 30 வரியா, அதேமாதிரி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வரிகள் எத்தனை வரிகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அலகாபாத் தூண் கல்வெட்டுகள். ஓகே, கரெக்டு. அதுக்கப்புறமா நாலந்தா செப்பு பட்டயம், இதுவுமே அவருடைய காலத்தை சார்ந்தது தான். அப்புறமா ஈரான் கல்வெட்டுகள், இதுவுமே அவருடைய காலத்தை சார்ந்தது தான். ஓகே, மெக்ரலி தூண் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது இவருடைய காலம் கிடையாது, 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது தான் மெக்ரலி தூண் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஆல்ரெடி நம்ம பார்த்தா அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஈரான் தூள் கல்வெட்டு, இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கயா செப்பேடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தை சார்ந்தது தான். அதேமாதிரி அங்கே வந்து மெக்ரலி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க, மௌஹாலின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, மெக்ருலி. ஓகேவா, மெக்ருலி தூண் கல்வெட்டும் இவருடைய காலத்தை சார்ந்தது கிடையாது. மெக்ருலி தூண் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய சமுத்திரகுப்தர் தான்
இவங்களை ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த வினா, பின்வரும் பேரரசர்களில் அஸ்வமேத நாணயங்களை இந்தியாவில் வெளியிட்டவர் யார்? ஓகே, இந்தியாவில் வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த வினா, ஸோ அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? ஓகே, இந்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இதே வினா வந்து உல்ட்டாவாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஒன்று இந்த உருவங்கள் பற்றி கேட்கலாம், எந்தெந்த உருவம்னு கேட்கலாம். இல்லைனா இது வந்து எந்த வகை நாணயம், தங்க நாணயமா வெள்ளி நாணயமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் ஓல்டு கொஸ்டின் படிக்கும்போது வேறு எப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கோணத்துலையும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அடுத்த வினா, சமுத்திரகுப்தரின் தொடக்க கால காசுகளில் டேஸ் என்ற பெயரை பெற்றிருந்தார். என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா. ஓகேவா? காசா. அடுத்த வினா, சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய காலத்தை சாராதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரவர்மன். ஓகே, மற்றவங்க எல்லாமே அவருடைய காலத்தை சார்ந்தவர்கள். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில்களில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4. ஓகே, என்ன தவறுன்னு பார்க்கலாம். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகே, இவங்க வந்து 4வது ஆட்சியாளர். முதல்ல ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் கடோத்கஜர், அதுக்கப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர், அதற்கப்புறமா வரக்கூடியவர் தான் நம்முடைய சமுத்திரகுப்தர். ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட், இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. இது கரெக்டாக? இது கரெக்டு. 3வது பார்க்கலாம், இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். ஓகே, ஹி அசியூம்டு. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 1ஆம் சந்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அசியூம்டு, அதாவது இவருக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து ஹரிசேனர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து இவரை வந்து மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற மாதிரி பொறிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் சந்திரகுப்தருக்கும் இந்த பட்டம் உண்டு. ஓகே, இந்த மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறது வந்து 3 பேருக்குமே வரும். முதல்ல தனக்கு சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் வந்து இவரை வந்து மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 2ஆம் சந்திரகுப்தரும் அதற்கு தன்னுடைய பெயருக்கு வந்து மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற மாதிரி சூட்டி கொண்டு இருப்பார். ஓகேவா? அடுத்தது, இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார். ஓகே, 6 கிடையாது, 7 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4 தவறு. அடுத்த வினா, சமுத்திரகுப்தரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கூற்றில் இந்த 3மே சரி. ஓகே, 1, 2, 4. ஓகே, இது மட்டும் தவறு. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சுற்றி கொண்டார். ஓகே, அப்படி கிடையாது. விக்ரமாதித்யா பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே, 2ஆம் சந்திரகுப்தருக்கு தான் விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டம். ஓகே, இவருக்கு வந்து விக்ரமாதித்யா பட்டம் கிடையாது. ஓகே, 1ஆம் சந்திரகுப்தருக்கு பின் சமுத்திரகுப்தர் பதவிக்கு வந்தார். கரெக்டாக? கரெக்டு. இவர் கிபி 330 அரியணை ஏறினார். கரெக்டாக? கரெக்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி கூறுகிறது. இது கரெக்டாக? இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்த வினா, முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? ஓகே, இதே கொஸ்டின் எக்ஸாக்டாக 2 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசில் முதல்ல வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார். ஓகே, அடுத்த வினா, ஸோ இதே வினாவை வேறு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். ஓகேவா? அதாவது இதற்கு முன்னால் வந்து தங்க நாணயங்களை மட்டும் வெளியிட்டிருப்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா முதல்ல வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அடுத்த வினா, மெக்ருலியில் குதிப்னார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் தான் தேவி சந்திரகுப்தம். ஓகே, உங்களுக்கான வினா, தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார்? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இருக்குது. அதற்கு முன்னால் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா? ஓகே, குப்தர்களுடைய பார்ட் 1 வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குப்தர்கள் காலத்தோட இலக்கியங்கள் பற்றி, அது மட்டும் இல்லாமல் குப்தர்கள் காலத்தில் இருந்த அறிஞர்கள் பற்றியான வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் 2 வீடியோவும் பாருங்கள். ஓகேவா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.